80 ஆண்டுகளுக்கும் மேலான ஆன்மீக பண்பாட்டு பாரம்பரியம் கொண்ட நெல்லை சங்கீத சபாவின் சார்பாக இதிகாச புராண பரம்பரையின் ஆழ்ந்த தத்துவங்களை இன்றைய காலத்தின் தேவைக்கேற்ப எளிமையும் ரசமும் நிறைந்த பிரவசனங்களாக வழங்கி வரும் சனாதன தர்ம சிந்தனை செம்மல் இதிகாச புராண ஞான பேருரையர் ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீ பாஷ்யம், பகவத் விஷயம், ரகசிய திரயசாரம், திருநெடுந்தாண்டகம் போன்ற மகத்தான கிரந்தங்களின் சாரத்தை பக்தி, ஞானம், வைராக்கியம் எனும் மூன்றின் சங்கமமாக இளைய தலைமுறையினருக்கும் புரியும் வகையில் உயிரோட்டமுடன் எடுத்துரைக்கும் அரிய சொற்பொழிவாளர் பாரம்பரியத்தின் ஆழத்தையும் இளமையின் உற்சாகத்தையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் இந்து தர்மத்தின் ஜுவலிக்கும் குரல். சென்னை குரோபெட் NSN மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பயின்று பிட்ஸ் பிலானியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் மற்றும் முதுகலை பட்டம் பெற்று உயரிய பதவியில் இருந்த அவரை அரங்கனின் திருவருளே வாழ்க்கையின் திசையை மாற்றியது. உலகியல் பணிகளை விட்டு இறை பணியையே தன் உயிர் பணியாக ஏற்றுக்கொண்டவர். வாக்கில் வேதநயம், விளக்கத்தில் வைஷ்ணவ மரபு, சிந்தனையில் சமநிலை, சொல்லில் சரளம் இவற்றின் சங்கமமாக திகழ்பவர். பக்தியை அறிவாக்கி அறிவை அனுபவமாக மாற்றி அரங்கனின் மகிமையை நம் உள்ளங்களில் பதிய வைக்கும் இந்த அரிய ஆன்மீக பயணத்தில் இன்றைய நமது விருந்தினர் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் ஆனந்த கோடி நமஸ்காரம் செய்து வரவேற்கிறோம். ஸ்ரீ துஷ்யந்த் அவர்கள் 23 நாடுகளில் 3500க்கு மேல் உபன்யாசம் செய்துள்ளார்கள். ராமாயண சுதா, அரங்கனின் பாதையில் போன்ற பல நடன நாடக நாட்டியங்களை எழுதி இயக்கியுள்ளார்கள். தயாரிப்பாளர் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கிய வேதாந்த தேசிகா என்ற திரைப்படத்தில் கதை வசனம் எழுதி கதாநாயகனாக நடித்துள்ளார்கள். சாகுந்தலம் என்ற சமஸ்கிருத திரைப்படத்தை இயக்கி விருது பெற்றுள்ளார்கள். பல புத்தகங்கள் எழுதியுள்ளார்கள். திவ்ய கஷேத்திரங்கள் 200க்கும் மேல் 3000க்கும் மேற்பட்ட யாத்திரிகளை அழைத்து சென்று அதன் சிறப்புகளை சொற்பொழிவின் மூலம் அறிவொளியேற்றி உள்ளார்கள். அவர்கள் பல பல பட்டங்களை பெற்றுள்ளார்கள். அதில் ஒரு சில ராமபக்தி பிரச்சாரமணி, பிரவச்சன வாசஸ்பதி, சத் சம்பிரதாய பிரச்சார கேசரி, சர்வகலா சூடாமணி, ஹரிகதா பாரதி, யங் அச்சீவர்ஸ் அவார்ட் ஃப்ரம் ரோட்டரி இன்டர்நேஷனல், Global 30 Under 30 Award from BITS Alumni Association International. வித்தியைக்கும் பக்திக்கும் உரியவரை கௌரவிப்பதே சபையின் கடமை. அத்தகைய பெருமைக்குரிய ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு புராண பாகவத வாக்சிரோமணி என்ற பட்டத்தை நெல்லை சங்கீத சபா சார்பிலும் நெல்லை ஆஸ்திக அன்பர்களின் சார்பிலும் நெல்லை மாவட்ட சம்ஸ்கிருத பாரதியின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கிருஷ்ணன்ஜி வழங்கி கௌரவப்படுத்தினார்கள். Sri Krishna ji. Pray a song by Vidya. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதாமரரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமான கருடாமே. ஓம் ஆபதாபமஹர்த்தாரம் தாதாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம்.
नमस्सर्वेभ्यः शुभसायं। संस्कृतभारती दक्षिणतमिळ्नाडु तिरुनेल्वेली जनपदस्य संस्कृतबान्धवानां पक्षतः प्रथमं सर्वेषां कृते मम विनीतनमस्कारान् स्वागतं च प्रकटयामि। नेल्लै सङ्गीतसभायाम् इदानीम् अस्माकं सभायाः माननीयस्य अध्यक्षस्य न्यायवादिनः श्रीमतः आर् मुगस्य महोदयस्य प्रयत्नेन संस्कृतभाषा पठनम् अपि अत्र वर्तते। संस्कृतभारती द्वारा बहवः संस्कृतशिक्षणवर्गाः अत्र प्रचलन्ति। अस्माकं श्री दुष्यन्त श्रीधर स्वामी महोदयः सनातनधर्मविषये प्रसिद्धः उपन्यासकर्ता, लेखकः, निर्देशकश्च अस्ति। महोदयः आङ्ग्ल-तमिळ् भाषा द्वयेपि प्रवचनं करोति। संस्कृतभाषायां च तस्य विशिष्टं पाण्डित्यम् अस्ति। पुराण इतिहास वैदिकशास्त्रेषु प्रवीणः वक्ता अस्ति। अधुना एषः 20 अधिकदेशेषु 3,000 अधिकानि प्रवचनानि कृतवान्। एषः विविधेभ्यः आचार्येभ्यः शास्त्रग्रन्थान् अधीतवान्। वैदिकज्ञानस्य प्रसारार्थं तेन अभिनव पाठशाला इति लर्निंग पोर्टल स्थापिता, यत्र 50 अधिकदेशेभ्यः 7,000 जनाः अध्ययनं कुर्वन्ति। महाकवि कालिदासस्य अभिज्ञानशाकुन्तलम् इति नाटकस्य आधारेण शाकुन्तलम् इति दीर्घस्य संस्कृत चलनचित्रस्य निर्माणं तथा निर्देशनम् अकरोत्। एतेन श्रीमतः वेदान्तदेशिकस्य विषये तथा रामायणविषये पुस्तकानि लिखितानि। महोदयः देशिकदया ट्रस्ट इति न्यासस्य संस्थापकः अस्ति, येन माध्यमेन सांस्कृतिक कार्यक्रमाणां पोषणं कुर्वन् अस्ति। इदानीं कम्बन् एनुं रामभक्तन् इति शीर्षके उपन्यासं करिष्यति। तस्य उपन्यासं श्रोतुं वयं सर्वे भाग्यशीलिनः। अस्माकं नेल्लै सङ्गीतसभायाः पक्षतः वयं श्रीमन्तं दुष्यन्त श्रीधर महोदय पुराण भागवत वाक् शिरोमणि इत्याख्येन पुरस्कारेण सम्मानयितुम् इच्छामः। कृपया अस्माकं सम्मानं स्वीकुर्वन्तु इति प्रार्थयामः। ஹரிக்கதையால் உள்ளங்களை கொள்ளை கொள்பவர் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை பாரம்பரிய முறையில் கௌரவிக்க ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில் பட்டாச்சாரியார் அவர்களையும் ஸ்ரீ சாலைக்குமார் சுவாமி திருக்கோயில் பட்ரவாள் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். सभ्य नमस्कार। यत्र यत्र रघुनाथ कीर्तनम इंगे रामनम उदिक्कपोरुது अडिये ஆஞ்சநேய சன்னதி அர்ச்சகர் ஆஞ்சநேயர் வரம் இருக்க முடியுமா? அவர் சார்பாக அடியர் அர்ச்சை வச்சிருக்காங்க. இன்னைக்கு பண்ணா எடுத்துட்டு விஷயம் அற்புதமான விஷயம், கம்பராமாயணம். அதுக்குள்ள நான் போக போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி ஒரு காப்புச்செய்யுள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் அதுக்கு காப்புச்செய்யுள் கண்டிப்பாக உண்டு. அந்த காப்புச்செய்யுளுக்கும் நம்ம திருநெல்வேலிக்கு சம்பந்தம். அதை இந்த இடத்துல நம்ம திருநெல்வேலியில் இதை நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். தருகை நீண்ட தயதான் தான் தரும் இருக்கை வேடத்து
ராகவன் தன் கதை திரிகை வேலை தரைமிசை செப்பிட குருகைநாதன் துறை கடல் காப்பதே. ரொம்ப சிம்பிள். அப்பா இந்த உலகம் இருக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகா காவியத்தை நான் தமிழில் எழுத போகிறேன். ராமாயணத்தை தமிழில் தமிழாக்கம் பண்ணவர் முதல் முறையாக வந்து எழுதுறார். அதுக்கு எந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகள் வேணுமோ அந்த வார்த்தைகளை குருகைநாதா யார்? நம்மாழ்வார். நம்ம ஊர் நம்மாழ்வார தேரெழுந்தூர்லேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார். எனக்கு வேணுங்கிற தமிழை என்னுடைய புத்திக்குள்ள சரி அந்த தேவைக்கு தகுந்த வார்த்தைகளை போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ராமனுடைய புகழ், தசரனுடைய புகழ், இருகை வேழுத்து ராகவன், தருகை நீண்ட தயரதன், இப்படி அதெல்லாம் போகிறது. அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஒரே கடைசி வார்த்தை நம்மாழ்வார பிரார்த்திச்சுக்கிறேன். எனக்கு வேணுங்கிற தமிழை நீதான்ப்பா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா தமிழுக்கு நம்மாழ்வார் செய்த சேவை இந்த இடத்துல நீ கைத்தட்டியும். ஆக அதை ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் இந்த காப்புச்செயல் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். அதுக்குமே அண்ணா வாரி வழங்க போகிறார். வாக் வர்ஷினி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் மேலும் இன்னும் பல இடங்களுக்கு போய் இந்த பக்தி விஷயத்தை பரப்புறதுக்கு எல்லா சார்பிலும் அண்ணாவிட்டு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம், ஜெய் சீதாராம். ராம் ராம். लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गदामेश्वरी गाढीभूतमर्गदेवपन्तां गोपेशजीवाङ्गुरान् श्रीमन्मन्दकटाक्षलब्धविभवः ब्रह्मेन्द्रजङ्घातराः त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरजिजां वन्दे मुकुन्दप्रियां मातर्नमामि कमले कमलाजताक्षे श्रीविष्णुकमलवासिनी विश्वमातः क्षीरोदये कमलकोमलगर्भगौरी लक्ष्मीं प्रसीद सततं नमतां शरण्यै. புத்தியும் பலமும் புகழோடு துணிவும் நெஞ்சில் பக்தியும் அச்சமில்லா பணிவும் நோயில்லா வாழ்வும் உத்தம ஞானச் சொல்லின் ஆற்றலும் விழிப்பும் வாழ்வில் அத்தனை பொருளும் மகனை நினைப்பவர்களுக்கு ஜெய் சீதாராம். திரு மீனாட்சி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் தொழிலதிபர் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை கௌரவிக்கிறார்கள். டாக்டர் வீணேஷ் சரஸ்வதி அவர்கள், டாக்டர் உஷாராமன், பிரின்சிபல் ஆஃப் சங்கர் நகர் ஜெயேந்திர சுவாமி கோல்டன் ஜூபிலி ஸ்கூல், டாக்டர் கே விசாலினி, a child prodigy known for her high purported IQ of 225, more than Einstein's, with numerous world records related to professional IT certifications she achieved at a very young age. முன்னாள் மேயர் திருமதி புவனேஸ்வரி சுவாமிக்கு மரியாதை செய்பவர்கள் அமைதியுடன் வரிசையில் நின்று பெரியவர்கள் மற்றும் பெண்களுக்கு முதலிடம் அளித்து வரும். சுவாமியின் நேத்திர தீட்சையை தாங்கள் இருந்தாங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம். சபையோர் அனைவருக்கும் ஆன்மீக பேருரை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கும் திருமிகு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கும் எங்கள் சரஸ்வதி ஞான பந்த கலாலயம் நுண்கலை கல்லூரி சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கம்பன் எனும் ராமபக்தன் என்ற தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவினை வழங்க இருக்கும் ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை மனம் நிறைந்த மகிழ்வோடு மீண்டும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம்.
நெல்லையில் 37 ஆண்டுகளாக இசையையும் ஆன்மீகத்தையும் தொய்வில்லாமல் வளர்த்து கொண்டு வரும் சரஸ்வதி ஞான சம்பந்தர் கலாலயம் என்னும் நுண்கலை கல்லூரி சார்பாகவும் நிறுவனர் முனைவர் நெல்லை வீண சரஸ்வதி அம்மா அவர்களின் சார்பாகவும் பேருரை நிகழ்த்த இருக்கும் திருமிகு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சரஸ்வதி ஞான சம்பந்தர் கலாலயம் ஒவ்வொரு ஆண்டும் ஞான சம்பந்த பெருமானது குரு பூஜை அன்று ஆண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகிறது. விழாவிற்கு ஆண்டுதோறும் சிறந்த ஆன்மீக பேச்சாளர்களின் சொற்பொழிவுகளும் கல்லூரியில் பயிலும் மாணவர்களின் இசையும் ஆன்மீகம் கலந்த கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதில் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு வயதினர் முதல் 60 வயது கடந்த பெரியவர்களும் இருக்கிறார்கள். நம் நிறுவனர் அம்மா அவர்களின் முழு முயற்சியால் ஞான சம்பந்த பெருமானின் வரலாற்றை சுருக்கமாக 2 மணி நேர ஒலி நாடாவாக வெளியிட்டுள்ளார்கள். அதுபோல 10ஆம் திருமுறை அருளிய திருமூலர் அவர்களின் குறிப்பிட்ட சில பாடல்கள் இசையோடும் பொருளோடும் வெளியிடப்பட்டுள்ளது. சத் சங்கங்கள் நடத்தியுள்ளார்கள். 81 வயதிலும் எங்களது நிறுவனர் முனைவர் நெல்லை வீண சரஸ்வதி அம்மா அவர்கள் குரல் இசை பயிற்சி வீணை பயிற்சியினை இன்றளவும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களின் சார்பாகவும் அங்கத்தினர் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். எங்களுக்கு வாய்ப்பளித்த சங்கீத சபா நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். டாக்டர் கே விசாலினி அவர்கள்.